நம்ம வீடியோவில் என்னென்ன பேசியிருக்கேன் தெரியுமா? அது இப்போ நான் உன்கிட்ட கெட்ட வார்த்தை பேசுறேன்னா நீ அண்ணன் நான் தம்பி, அது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசுகிற வச்சுக்க அது வேற, கேர்ள்ஸ் கேமரா பேசுகிறேன் வச்சுக்க. ஒரு அப்பா அம்மா பக்கத்தில் குழந்தை உட்காந்து இருக்கு, அந்த குழந்தை மாதிரி கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. எப்போ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வருது, இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த பிள்ளை ஒரு கெட்ட வார்த்தை போடுது. இப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா நிறைய குழந்தை வீடியோ பார்க்குது, அவங்க குழந்தை தான் பார்க்குது. அந்த பிள்ளைங்க இப்போ ஸ்டார்டிங்லேருந்து இந்த மாதிரி வீடியோ பார்த்து வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா அது ஈஸியாக கெட்ட வழிக்குள்ள போயிடும். இப்போ நீ நான் பாரு, சின்ன வயசில் நம்ம எப்போ கெட்ட வார்த்தை பேசுவோம்? ஸ்கூல் டைமில் பேசியிருப்போமா? ஃபஸ்ட்டு பேசினா நம்ம மயிருன்னு பேசியிருப்போம். அந்த மயிருங்கிற கெட்ட வார்த்தை பேசி நம்ம எவ்வளோ ரிகர்ட் பண்ணியிருப்போம் தெரியுமா? அதுக்கு என்ன அடி விழுந்துட்டு ஒன்றுங்க. நம்ம சின்ன வயசுல அப்படி தங்கச்சியாக தான் அக்காவாக இருந்தானா வாடி போடி சொன்னால் வீட்டு அடி செருப்படி விழுவும். மயிருன்னு கெட்ட வார்த்தை பேச செருப்படி விழுவும். அந்த கெட்ட வார்த்தை பேசிட்டு நானா 10 படிச்சும் சாமி கொண்டிருப்பேன். இந்த விரல் இருக்குல்ல, விரல் தேடி அளவுக்கு உங்களுக்கு சாமி கொண்டிருப்பேன். அதுக்கு அதை மடிச்சு சாமி கொண்டே இருப்பேன். நான் அது இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு. கெட்ட வார்த்தை அசால்ட்டாக பேசுகிறாங்க சின்ன பிள்ளைலேருந்து பெரிய வரைக்கும். அதனால் முக்கியமாக இன்ஸ்டாகிராமில் பார்த்தா கெட்டு போகிறாங்க நான் நினைக்கிறேன். மேபி இருக்கலாம், ஃபோனே கையில் வச்சாலே கெட்டு போயிடுவாங்க. அதனால் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் கொஞ்சம் நாங்கள்லாம் அந்த காலத்தில் ஆர்கானிக்காக கண்டென்ட் போகணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன்.